என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 21வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில், நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். நீதிமான்களையும் செம்மையானவர்களையும் வீழ்த்தும்படிக்கு துரோகிகளும் துன்மார்க்கர்களும் சதி திட்டங்களை செய்து கொண்டேதான் இருப்பார்கள். பாருங்கள், எப்படி ஆயினும் அவர்களை வீழ்த்திவிட வேண்டும், ஏதாவது ஒரு மறைவான ஒரு காரியத்தை வைத்து அவர்களை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி சதி திட்டங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் முடிவு என்னமாயிருக்கும் பாருங்கள். தானியேலின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 24வது வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நீதிமானாகிய கர்த்தருக்கு பிரியமான தானியேலுக்கு ஒரு கூட்டம் துரோகம் செய்யும்படிக்கு எழும்பினது, சதி திட்டங்களை செய்ய ஆரம்பித்தது. ஆனால் முடிவு என்னவாய் மாறினது? தானியேல் மீட்கப்பட்டார். ஆனால் தானியேலை எதில் அவர்கள் சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சதி திட்டத்தை செய்தார்களோ அதிலேயே அவர்கள் வீழ்த்தப்பட்டதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் அல்லவா? அருமையான மகனே, அருமையான மகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மை முத்தமாய் தொடர்ந்து பின்பற்றி போய்கொண்டே இரு. உனக்கு விரோதமாய் துன்மார்க்கர்களும் துரோகிகளும் பல தந்திரமான காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அவைகளெல்லாம் கண்டு தளர்ந்து போய்விடாதே. ஏனென்றால் கர்த்தர் உன்னை தப்புவிக்க எப்பொழுதும் உன்னோடு கூடவே இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதே. நாம் சேவிக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்ம எல்லா காரியங்களிலிருந்து தப்புவித்து நம் வாழ்க்கையிலே மகிமைப்பட ஆரம்பிப்பார். அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை கண்டு கலங்கி போய்விடாதிருங்கள். இன்னும் அதிகமாய், இன்னும் ஆழமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து முன்னேறி போய்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மென்மேலும் மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.